Hi friends, my life food Tamil channel வந்து நான் உங்க கற்பகம் பேசுறேன். இன்னைக்கு பொரிச்ச குழம்பு எப்படி வைக்கலாம்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு முருங்கைக்காய், ஒரு உருளைக்கிழங்கு, 2-3 வெங்காயம், ஒரு தக்காளி, ஒரு 5-6 பல்லு பூண்டு தட்டி வச்சிருக்கேன். 2 ஸ்பூன் மிளகாய் தூள், தேவையான அளவு உப்பு, 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், இந்த சைஸ் புளி ஊற போட்டுருக்க தண்ணியில், தேங்காய் 2 பீஸு, கருவேப்பிலை, கொத்தமல்லி. இப்போ எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். இப்போ குழம்பு வைக்க ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். சட்டி வச்சுக்கலாம். இதில் 4 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் காய்ட்டும். வெந்தயம் போட்டுக்கலாம். கொஞ்சம் கடுகு போட்டுக்கோங்க. பொரியணும். கடுகு பொரிஞ்சிச்சு. பூண்டு போட்டுக்கலாம். பூண்டு பொரிஞ்சிச்சு. அதே வெங்காயம் போட்டுக்கலாம். பொரிச்ச குழம்புக்கு எப்பவுமே வெங்காயம் நிறைய போட்டுக்கோங்க, நல்லாயிருக்கும். இது நல்லா வதங்கணும். இப்போ வெங்காயம் வதங்கிடுச்சு. தக்காளி போட்டுக்கலாம். தக்காளி போட்டு கொஞ்சம் வதங்கினதும் இந்த காய் போட்டுக்கலாம். முருங்கைக்காவும், ஒரு உருளைக்கிழங்கு, ஒரு முருங்கைக்காய் தான். லைட்டாக ஒரு நிமிஷம் வதக்கிட்டு வதங்கிடுச்சு. இந்த கருவேப்பிலை போட்டுக்கோங்க. குழம்பு மிளகாய்த்தூளும் உப்பு, மஞ்சள் தூள் எல்லாம் போட்டுக்கலாம். தண்ணி இந்த காய் வேகிற அளவுக்கு தண்ணி ஊற்றி காய் வேகட்டும். கலந்துட்டு மூடி போட்டு வச்சுருங்க. அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு. காய் வெந்திருக்கும். காய் ஒரு 5 நிமிஷம் வேகணும். காய் வெந்துருச்சு. காய் வெந்துருச்சு. கரைச்சி வடிகட்டி வச்ச புளியை ஊற்றிடுங்க. இது ஒரு 5 நிமிஷம் கொதிக்கணும். ஹை ஃப்ளேம்லேயே மூடி போட்டு வைங்க. ஒரு 5 நிமிஷம் கொதி வந்தோடனே ஓப்பன் பண்ணி வச்சிடலாம். குழம்பு கொதிச்சிடுச்சு. 5 நிமிஷம் நல்லா அப்படியே ஓப்பன்லேயே வச்சு கொதிக்க விடுங்க. 5 நிமிஷம் ஆயிடுச்சு. இந்த தேங்காவை இதிலே விட்டுருங்க. இந்த பொரிச்ச குழம்புக்கு புளி கொஞ்சமாக ஊற்றணும். இதை ஒரு 3 நிமிஷம் கொதிக்க வச்சு இறக்கிடலாம். குழம்பு கொதி வந்துடுச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். வேறு பாத்திரத்தில் மாற்றி வச்சுக்கலாம். சூடான சுவையான பொரிச்ச குழம்பு ரெடி ஆயிடுச்சு. ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.